மக்களே, இன்று நாம் திருக்குறள் 426ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள அறிவுடைமை அதிகாரத்தின் 6வது குறள். எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு, அவ்வது உறைவது அறிவு. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், உலகம் எதையாவது தழுவிக்கொள்வது போல அறிவும் அவை உடன் தழுவி நிலைநிறுத்த வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். என் சாதாரண வாழ்க்கையில் இதனை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். உதாரணமாக, தொழில்நுட்பத்தின் வேகமாக மாறும் காலத்தில் புதிய மென்பொருள் கற்றுக்கொள்வது இன்றியமையாதது. அதை புறக்கணித்து பழைய முறைகளை மட்டும் பின்பற்றினால் வேலையிழப்பு அல்லது போட்டித்தன்மை குறைவு ஏற்படும். மற்றொரு உதாரணம், சமூக வலைதளங்களில் தகவல் வெடிப்பு அதிகமாகும் நிலையில் உண்மையான தகவலை அறிந்து தன்னம்பிக்கையுடன் பகிர வேண்டும். தவறான தகவல்களை நம்பி செயல்படிய தனிப்பட்ட மற்றும் சமூக உறவுகள் பாதிக்கப்படும். இன்றைய உலகில் இந்த குறள் மிகவும் தொடர்புடையது. ஏனெனில் நாம் தொடர்ந்து புதிய சூழல்களை சந்திக்கிறோம். அறிவை புதுப்பித்து அதன் அடிப்படையில் செயல்பட்டால் மட்டுமே முன்னேற்றம் பெற முடியும். இதை நடைமுறையில் பயன்படுத்த ஒவ்வொரு நாளும் புதிய செய்திகளை படித்து கற்றல் மனப்பாங்கை உயர்த்த வேண்டும். கல்வி, தொழில், குடும்பம், சோசல் ஹிட் எல்லா துறைகளிலும் அறிவு வளர்ச்சி முக்கியம். அதன் மூலம் நாம் உலகத்தின் மாற்றங்களை எதிர்கொண்டு சிறந்த தீர்வுகளை உருவாக்க முடியும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் எதிர்காலத்தின் ஆபத்துகள் குறைந்து தனிப்பட்ட வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமும் ஒருங்கிணையும். அதனால் அறிவை உலகத்துடன் இணைத்து வளர்த்துக் கொள்ளுதல் வாழ்க்கையின் வெற்றிக்கான முக்கிய மூலதனம் ஆகும். இது இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு, அவ்வது உறைவது அறிவு. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.